ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கோச் மணிபாலா. நம்ம ஜிம் வச்சுருக்கோம், சப்ளிமெண்ட் ஷாப் வச்சுருக்கோங்க. நீங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருந்தீங்க அப்படின்னா, வெயிட் லூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பேலன்ஸான ட்ரைனிங், பேலன்ஸான டயட்டு, உங்களோட தூக்கம் இதெல்லாம் சேர்ந்துச்சு அப்படின்னா தான் உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. உங்கள் தூக்கம், உங்களோட உணவு கட்டுப்பாடு, அதில் உங்கள் ட்ரைனிங், நீங்கள் கார்டியோவே பண்ணிகிட்டு இருக்காதீங்க. உங்களால் முடிஞ்ச பாடி வெயிட் ட்ரைனிங் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நல்ல ஒரு கோச்கிட்ட சேர்ந்து உங்கள் வெயிட் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் வெயிட் ட்ரைனிங் பண்ணும்போது தான் உங்கள் மசில் மாஸும் உங்களோட போன்ஸ் ரெசிஸ்டன்ஸியும் அதிகமாகும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல ஹார்மோன்லாம் பேலன்ஸ்டாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் கார்டியோ மட்டுமே பண்ணிகிட்டு இருக்காதீங்க. நல்ல குட் கொலஸ்ட்ராலாக எடுத்து உங்களோட டெஸ்டோஸ்டெரான் பூஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் நல்லா சாப்பிடுங்க. உங்களோட ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். உமனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் நல்லா டெவலப் ஆகும். உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா அத்திப்பழம், பாதாம், உதிர்ந்த திராட்சை அதெல்லாம் எடுத்துக்கோங்க. உங்களோட நல்ல கொலஸ்ட்ராலில் தான் உங்களுக்கு நல்ல டெஸ்டோஸ்டெரான் பூஸ்டபிள் ஆகிறதுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்யூ. ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.